கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை 2 கொரிந்தியர் அதிகாரம் 3 வசனம் 17. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொண்டு அவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும். அவர் நம்மில் வாசம் செய்யத்தக்க பரிசுத்த வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு என்று சொல்லப்பட்டுள்ளது. நாம் ஆராதிக்கிற கர்த்தர் ஆவியாயிருக்கிறார். அவருக்கு ரூபமில்லை. அவர் ஆவியானவர், நமக்குள் வாசம் செய்கிறவர். அவருடைய ஆவி இருக்கிற இடத்திலே, அவர் வாசம் செய்கிற இடத்திலே விடுதலை உண்டு. அவர் இருக்கிற இடத்திலே சமாதானம் உண்டு. ஒருவேளை நாம் மிகவும் போராட்டத்தோடு சமாதானத்தை இழந்து விடுதலை இல்லாமல் காணப்படுகின்றோமா? கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். நம்மை ஆராய்ந்து நம்மிடம் காணப்படுகிற குறைகளை அவரிடத்தில் அறிக்கையிட்டு நாம் அதை சீர்படுத்த வேண்டும். நம்மிடத்திலே பாவக்கிரியைகள் இருக்குமானால் ஆவியானவர் நம்மில் வாசம் செய்ய முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் அவர் நமக்குள் கிரியை செய்ய முடியாது. ஆகவே நம்மிடம் காணப்படுகிற குறைகளை கர்த்தரிடத்தில் அறிக்கையிட்டு நம்மை பரிசுத்தப்படுத்தி கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ வேண்டும். அவருக்கு பிரியமாய் நாம் வாழும்போது அவர் நம்மில் வாசம் செய்வார். அவர் நம்மில் வாசம் செய்யும் போது நமக்கு விடுதலை உண்டு. என்ன போராட்டங்கள், பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட்டாலும் அந்த பிரச்சனையிலே ஒரு சமாதானத்தை, விடுதலையை கர்த்தர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகவே ஆவியான தேவனை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்போம். அவருக்கு உண்மையாய் வாழ்ந்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவர் நமக்கு விடுதலை தந்து நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து பராமரிக்கிற உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே ஆவியான தேவன் எங்களுக்குள் நீர் வாசம் செய்வதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு போதித்து தந்து ஒவ்வொரு நாளும் உமக்கு பிரியமாய் நடக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.